வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. நேரு அவர்களும் கனிமொழி அவர்களும் நடைபெற்ற கூட்டம் முன்னால் ஒரு 50 பேர் தான் உட்காந்துருக்காங்க. 500 சேர் போட்ட இடத்துல 50 சேரா அப்படின்னு அது ஒரு பெரிய விவாத பொருளாக இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த மகளிர் மாநாட்டுக்கு இவங்க இந்திக்கார பொண்ணுங்களெல்லாம் ஒரே ட்ரெஸ்ஸு தைக்க கொடுத்து அவங்கள கூட்டம் வந்த வீடியோ அதுவும் பெரிய அளவுக்கு சமூக ஊடகங்களில் பெருசாகிடுச்சு. ஏற்கனவே இந்த கூட்டத்துக்கு போனவங்கெல்லாம் எனக்கு சாப்பாடு கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவங்க புலம்புன வீடியோ அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் கனிமொழி அவர்கள் தேர்தல் அறிக்கை கதாநாயகன் இல்லை, ஏன் கதாநாயகியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. கதாநாயகனோ போன தேர்தல் அறிக்கையிலேயே இவங்க கொடுத்ததை எதை நிறைவேற்றினார்கள்? அதாவது என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சி அப்படிங்கிறது வெளிப்படையாக 2023 99% நிறைவேற்றிட்டேன்னு ஸ்டாலின் சொன்னார். அதுக்கு அடுத்த வருஷம் 80%. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து 90%. இதுவும் சமூக ஊடகங்களில் பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி இவர்கள் சொன்ன எந்த வாக்குறுதியிலையும் பெரும்பாலானவற்றை நிறைவேற்றவில்லை. கடைசி நேரத்தில் பேருக்கு அதை நிறைவேற்றுறோம் இதை நிறைவேற்றுறோம்னு சொல்லி இவங்க பண்ண எல்லாமே பாதகமாக முடிந்தது. லேப்டாப் கொடுக்குறேன்னு சொல்லி லேப்டாப் கொடுத்தாங்க. லேப்டாப் இப்போ விற்பனைக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் பெரிய அளவுக்கு போயிட்டுருக்குது. இவங்க கொடுத்த லேப்டாப் விற்க ஆரம்பிச்சிட்டாங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இன்னும் சில பேர் அதெல்லாம் அழிச்சிட்டு விஜய் ஃபோட்டோ போடுறதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர்னு திமுகவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்டிஏ கூட்டணி பலம் பெறதை பார்த்து இவங்களுக்கு ஒரு கலக்கம் வந்து விட்டது. தொடர்ச்சியான இவர்களுடைய நடவடிக்கையை பார்த்திங்கன்னா இவங்க பதறது நல்லா தெரியுது. ஏதாவது ஒன்று பண்ணி ஜெயிக்கலாம்னு நினச்சிட்டு கொண்டு இருக்கிறார்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ கதாநாயகி அப்படின்னு நம்ம கனிமொழி அவர்கள் டைலாக் பேசுகிறத பார்த்தா பெண்களுக்கு இன்னும் நிறையா சலுகைகள்லாம் அளிக்கப்படும். ஏற்கனவே கொடுத்த சலுகையே கொடுக்க முடியலையப்பா, இந்த சலுகையெல்லாம் யாராவது மக்கள் நம்புவாங்களா, இந்த இலவசங்களை நம்புவாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விகள் இருக்கிறது. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கி திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய அலை தமிழ்நாட்டில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதற்கு மிக மிக முக்கிய காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சி அப்படிங்கும்போது மிக மிக முக்கியமாக மக்கள் ஒன்று சொல்கிறாங்க, சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்துள்ளது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வெடிகுண்டு வீசுறாண்டதா தகவல் வருது. திடீர்னு என்கவுண்டர் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஆம்ஸ்டாங்கு, இந்த பக்கம் பார்த்தா ஞானசேகரன். உடனே கனிமொழி அவர்கள் சொல்கிறாங்க, ஞானசேகரன் மாதிரி இன்னொரு பிரச்சனையும் வராது. போன தடவை தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னீங்க? தமிழ்நாட்டில் தேனாரும் பாலாரும் பாயும், சட்டம் ஒழுங்கு முற்றிலும் காப்பாற்றப்படும், இதெல்லாம் நீங்கள் தானே சொன்னீங்க. எத்தனை தடவை உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது? திமுக ஆட்சிக்கு வந்தாலே இப்படி தான்ப்பா, கட்ட பஞ்சாயத்து ரவுடிசோன்னு மக்கள் பேசுகிறாங்களா இல்லையா? ஸ்டாலின் புதுமை படைக்கிறார்னு உண்மையிலேயே கலைஞரை விட ஸ்டாலின் நல்லா பண்ணுவார்னு மக்கள் நினச்சாங்க. இப்படி ஒரு மோசமான ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கவே கூடாதுங்கிற ரேஞ்சுக்கு இன்றைக்கி போயிட்டாங்க. அப்போ இந்த முதலமைச்சர் அப்படிங்கிறது மக்களுக்கான முதலமைச்சராக, தன்னுடைய மக்களுக்காக முதலமைச்சராக கேட்பாங்களா இல்லையா கேள்வி? இப்படி பல விஷயங்கள் இருக்கும்போது ஒவ்வொரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். குறிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கனிமொழி தலைமையில் கூட்டம் நடக்குது திருச்சியில். 4 மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள், அந்த 4 மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் வருவாங்க. ஏன்னா அது தேர்தல் அறிக்கை, உங்கள் தேர்தல் அறிக்கையில் உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லுங்கிறதுக்கான கூட்டம். ஒவ்வொரு ஊருக்கும் போகிறாங்கல்ல, கனிமொழி தான் தலைவர். திருச்சி, பெரம்பலூர், அரியலூர்னு பார்த்தா ஒரு 20 தொகுதி வருது. கூட்டம் சரியாக வரும்னு சேர்லாம் போட்டாங்க. கனிமொழி அவர்கள் போகிறாங்க, மொத்தமே ஒரு 20 பேர் தான் இருக்காங்க. அப்போவே அப்செட். ஏன்னா இன்றைக்கி மீடியா நிறையா வந்துருச்சு, நிறையா கேமராலாம் வந்துருச்சு, எல்லாம் ஃபுல்லாக சுற்றி படம் பிடிக்கிறாங்க. அதுவும் ஜெயா டிவிலாம் சொல்லவே வேணாம், ஃபுல்லாக அந்த காலியான ஒன்றும் வேணாம், பிரேமச்சாவே காலியாக தான் இருக்குது. அந்த வித பாரு, தினமலருக்கெலாம் ஒரே கொண்டாட்டம். சரி, கனிமொழி அவர்கள் என்ன பண்ணுறது, சரி பேசி தான் ஆகணும் அப்படின்னு பேச போக கதாநாயகின்னு சொன்னால் கூட இந்த கூட்டம் அப்படிங்கிறது ஒரு 500 சேர் போட்டு 50 சேர் தான் நிரம்பிச்சு அப்படின்னா அது இன்றைக்கி திமுகவுக்கு ஒரு பெரிய அப்செட், கனிமொழிக்கே ஒரு பெரிய அப்செட். இதுவே உதயநிதி நிகழ்ச்சிக்கு இந்த மாதிரி வந்தால் இவங்க பண்ணுவாங்களா? அப்போ கனிமொழி அவர் ஆளையாவது கூட்டு வந்து உட்கார வைப்பாங்கல்ல. அப்போ கனிமொழி அப்படிங்கிறவங்க ஏற்கனவே ஒரு தொகுதி எம்பி, அவ்வளோதான் மரியாதை. கொஞ்சம் கொஞ்சமாக கனிமொழிக்கு கட்சியில் மரியாதை இழந்து கொண்டு இருக்கிறார். எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் டெல்லிக்கு போகிறாங்க கனிமொழி. ஏன் டெல்லிக்கு கனிமொழி அனுப்புகிறாங்க? ஏற்கனவே மருமகன் போய் பார்த்துட்டு வந்துட்டார் ராகுலை. இருந்தபோதும் கூட்டணி செட் ஆகலை. இப்போ கனிமொழி அவர்கள் போனால் தான் நடக்கும். இந்த மாதிரி விஷயத்துக்கு கனிமொழியை உபயோகப்படுத்திக்குவாங்க. ஆட்சிக்கு பையன் வேணும், இந்த மாதிரி டீலிங் போய் பேசுகிறதுக்கு அப்படின்னா, ஏன்னா கனிமொழி நல்லா அவங்க அறிமுகமானவங்க, கனிமொழி போய் பேசுகிறாங்க. அதாவது என்னென்னா, கனிமொழி அவர்களை இவர்கள் புறக்கணித்தாலும் அப்பப்போ இவங்க கனிமொழி அவருடைய உதவி தேவைப்படும். கனிமொழி அவர்கள் எதிர்த்து அடிக்காதவரை இப்படித்தான் நிலைமை போகும். உஷாராக இருக்கணும் கனிமொழி, இல்லாட்டா இந்த குடும்பம் என்றைக்கே மேலே வந்துட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இது ஒரு பக்கம். அடுத்தது, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த வீடியோக்கள்லாம் பெருசாக வைரல் ஆகிட்டு. என்ன வீடியோ? இப்போ சமூக ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது அந்த வெல்லும் பெண்கள்
வெல்லும் பெண்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து எப்படி இவ்வளோ கூட்டம் வந்தது கேட்டால் பிரம்மாண்டமாக கூட்டத்தை நடத்தி விட்டோம். இளைஞரணி மாநாடு அது ஒரு வெற்றி திருவண்ணாமலையில். இந்த பக்கம் வந்து செந்தில் பாலாஜி நடத்தின மகளிர் மாநாடு அதுவும் பெரிய வெற்றி, இப்பையும் பெரிய வெற்றி. இன்னும் 4 மாநாடுகளை நடத்தப் போகிறோம் சிஎம் சொல்கிறார். அதான் கமெண்ட்லாம் வருது, 4 மாடு என்னண்ட சார், 400 மாநாடு கூட நடத்துங்க. அங்கே இருக்கவங்கலாம் விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க. இது தெரியாமல் நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் அளவெடுத்து ஏகப்பட்ட பேரை கூப்பிட்டு வந்து எதுக்கு இது? இன்னும் குறிப்பாக சொன்னீங்கன்னா இன்றைக்கி ஸ்டாலின் வந்து வீர வசனம்லாம் பேசி வந்து நரம்பு புடைக்க பேசுவார்ல, அந்த மாதிரிலாம் பேசுகிறார். எண்டு ரிசல்ட் என்ன? இப்போ என்னென்னா இவர்களுக்கு என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, விஜய்க்கு கூட்டம் கூடுது, நமக்கு கூட்டம் சரியாக கூடல, பிரம்மாண்டமான கூட்டத்தை காட்டணும், பிரம்மாண்டமான கூட்டத்தை காட்டணும். சரி, பிரம்மாண்டமான கூட்டத்தை காட்டணுன்னா நீங்கள் நடத்துகிற செயல் வீரர்கள் கூட்டத்தில் உங்கள் ஆளுகளே வரமாட்டாங்க. திருவண்ணாமலையில் இளைஞரணி கூட்டம் எடுக்குது, எல்லாம் முன்னால் வந்து உட்காருப்பான்னு வேலவர்கள் கத்தி எல்லாம் முன்னால் உட்காடுறாங்க. இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம். செந்தில் பாலாஜி அண்ணன் எப்படி கூட்டு வருவாருன்னு தெரியும், அதெல்லாம் சரியாக காசு கொடுத்து சரியாக கூட்டு வந்துட்டார். செந்தில் பாலாஜியோட கூட்டத்தில் இந்த அளவுக்கு புலம்பட்டு இருக்காது, பர்ஃபெக்டாக நடத்துவார். அவர் மேலே நீங்கள் 1000 குறை சொன்னாலும் பர்ஃபெக்டாக இருக்கும். இங்கே சொதப்பிடுச்சு, நிறைய பேருக்கு சாப்பாடு போடல அது போடலன்னு அவ்வளோ பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு. இதெல்லாம் சமூக ஊடகங்களில் வைரல் ஆகும்போது மக்கள் எல்லாருக்கும் தெரியும் அவங்க கூட்டத்தை தான் கூட்டி வராங்க. ஆனால் சொந்த கட்சியில் இருக்கவங்களையே காசு கொடுத்து தான் கூப்பிட்டு வராங்க அப்படின்னா இன்றைக்கி திமுக எந்த நிலைமையில் போய்ட்டுருக்கு? ஒரு பக்கம் விசிகா நேற்று ஒரு பேச்சு, இன்றைக்கி ஒரு பேச்சு. ராமதாஸை சேர்க்கலாமா வேணாமான்னா அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பிரேமலதா அவர்களை கட்சியில் கொண்டு வரலாமா? ஏன்னா வந்து உள்ளே சேர்க்கறதுக்கு கடைசியாக திமுக சொன்னது 6 சீட் பணத்தை நாங்கள் இது பண்ணிடுறோம். இப்போ திரும்ப அவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாராம். திருமாவையும் கடத்தில் இறக்கி விட்டாச்சு, நீங்கள் வந்து அதிமுக கூட்டணிக்கு போகாதீங்க, இங்கே வந்துடுங்க அப்படின்ட்டு. அவங்க ஒரே பிடிவாக இருக்காங்க. யார் 20 சீட்டு கொடுக்குறீங்களோ அந்த ரேஞ்சில் அவங்க ஒரு பில்டப்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அதிமுக 8 சீட்டு, இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம். எப்படியும் ஐயாவை அந்த பக்கம் தள்ளணுங்கிறது திமுகவோட எண்ணம். ஏன்னா இங்கே வந்தால் பிரச்சனை வருதுன்னு புரிஞ்சு போச்சு ஸ்டாலினுக்கு. அப்போ ஐயா டிவிகேக்கு போகணும். டிவிக்கே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஐயா தேமுதிக போனாலும் ரொம்ப சந்தோஷம், தேமுதிக போகாது, அவங்க இப்படி அங்கே போனால் சரி வராது. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி தேர்தல் அரசியலில் எப்படியும் காங்கிரஸ் உள்ளே வந்தால் ஒரு வலிமையான கூட்டணியாக இன்னும் மாறுங்கிறது திமுகவோட எண்ணம். ஏன்னா காங்கிரஸ் இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்றது அதுதான் இன்றைக்கி கனிமொழி அவர்கள் பேசுகிறாங்க. பல கருத்து கணிப்புகள் இருந்தாலும் ஒரு விஷயந்தான் நமக்கு மனசாட்சிக்கு தெரியும். நம்ம நிறைய பேர்கிட்ட பேசுகிறோம், வெளியில் போய் பேசும்போது பெரும்பாலும் எல்லோரும் சொல்கிற வார்த்தை இந்த ஆட்சி வராதுங்க, வேறு யார் வருவாங்கிறத தாண்டி இந்த ஆட்சி வரதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த பேச்சு வெளியில் வந்து விட்டது, இவர்களுக்கு இன்னும் கலக்கம் வந்துடுச்சு. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த ஆட்சிக்கு வரலைன்னா திமுகவுடைய நிலைமை என்ன பார்த்துட்ருக்காரு உங்கள் மக்களுக்கு தெரியும். மேலே பிஜேபி வருதுன்னு வச்சுக்காங்க, மேலே பிஜேபின்னு 3 வருஷம் இருக்குது. ஐயா அதிமுகவோ டிவிக்கோ யார் வேணால் வரட்டும், மேலே இருக்க பிஜேபி ஏற்கனவே இடி சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகள்லாம் உங்களை ஒரு வழி பண்ண ரெடி ஆகிட்டாங்க. 22 எம்பியை வச்சு மிரட்டி இருக்கீங்க. அந்த 22 எம்பி உங்களோட எவ்வளோ நாளைக்கு இருப்பாங்க? ஆட்சி போச்சுன்னா 22 எம்பியில் சிதறிடும். அதிமுக செதறிச்சுங்கிறீங்களே, திமுக செதறுவதை தோற்றால் செதறுவதை இந்த தேர்தலில் பார்ப்பீங்க. மாநில அரசியல்லையும் பிளவு இருக்கும், எம்பிக்களுக்குள்ளேயும் பிளவு இருக்கும். இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக. அப்போ ஸ்டாலின் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவார்? எல்லாம் செதறி ஓடும்போது சொல்ல முடியாது. நிறைய பேர் பிஜேபிக்கு போகலாம், மற்ற கட்சிக்கெலாம் போகலாம். திமுகவுடைய இறுதி அத்தியாயத்தை நெருங்கி விட்டார்கள். இந்த தேர்தலில் மட்டும் அவங்க ஜெயிக்கலைன்னா அவருக்கு தெரியும், ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும், இந்த தேர்தலில் மட்டும் நம்ம ஜெயிக்கலைன்னா என்ன நிலைமையாகவும் தெரியும். கலைஞர் மாதிரி கட்டி காக்கக்கூடியவர் இல்லை ஸ்டாலின், அவர் ஏதாவது இருக்கார் அவ்வளோதான். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை பாருங்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏடிஜிபி மேலே வந்து அந்த பையன் கடத்தின வழக்கில் இவங்க தான் சஸ்பெண்ட் பண்ணாங்க, உச்சநீதிமன்றம் நிறுத்தி வச்சது. இன்றைக்கி ஓப்பன் பண்ணி விட்டாங்க, சஸ்பெண்டர் ரத்தம் இவங்க தான் முடிவெடுத்தது. ஏன்னா அந்த ஏடிஜிபிக்கும் இங்கே இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் சில பேருக்கு உட்கட்சி பிரச்சனை, அது வந்து ஸ்டாலினுக்கு தெரியாது. அதுக்காக ஒரு ஏடிஜிபியை சஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத உச்சநீதிமன்ற நீதியரசர் கேட்குற அளவுக்கு போயிடுச்சு. இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாடு. இன்றைக்கி குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி சேகர் பாபுவை பார்த்து கள்ளழகர் விஷயத்தில் கோயிலுடைய நிதி பல கோடி காணும் அப்படின்னு நீதிமன்றம் கேட்டு இது தெய்வ குற்றம்ங்கிற ரேஞ்சுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சேகர் பாபு என்ன பதில் சொல்ல போகிறார்? அப்போ ஏற்கனவே வந்து ஆன்மீகம் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வியாபாரமாக்கப்படுகிறது, கோயில்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்படுகிறதுன்னு பிஜேபி சொல்கிறத உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் இந்த உத்தரவு வந்திருக்குது. இதற்கு என்ன சொல்ல போகிறார்கள்? மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரே விஷயந்தான், இன்றைக்கி வந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் திமுக உடன்பிறப்புகள் திரண்டு வந்து கமெண்ட் போடுறது, திமுக ஆட்சி வாழ்கன்னு சொல்கிறது, இது வந்து இன்றைக்கி தேர்தல் அரசியலில் எடுபடாது. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.